சார் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்ல ஓவரால் நம்ம என்னென்னலாம் சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are going to start with what is the meaning of testing, what is the difference between very important testing and debugging, verification and validation. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நீங்க தான் இப்ப எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. What are the different types of testing? Unit testing, integration testing, system or verification testing. Inside that there are two modules called alpha testing, beta testing, acceptance testing or validation testing, regression testing, performance testing. Inside that two things called load testing and stress testing. There is one more name for load testing, that is called volume testing. Please make a note. One more name for load testing, that is called volume testing. That is also a part of performance testing. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். This is the agenda for testing. Shall we proceed forward? Just give me a C, my dear friends. It's a theory part, the fun part. Lot of fun is there for you. Entire fun part. Now start. Okay va? Are you all ready now? Are you all ready for the show? Yes. Listen carefully. Okay. என்ன சார் பண்ண போறோம் டெஸ்டிங்ல அப்படின்னா, யாரு உள்ள வர? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு உள்ள வர? டெஸ்டிங் டீம் உள்ள வருது. in some other things they are called as a quality check. இவங்க என்ன பண்றாங்க? உள்ள வர இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா? வாட் இஸ் their primary objective? They have the intention to find errors. கரெக்டா? அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன? எரரை கண்டுபிடிக்கணும். அதுதான். சரி சார், அவங்க எரரை கண்டுபிடிக்கணும். எதை பேஸ் பண்ணி எரரை கண்டுபிடிப்பாங்க? உங்களோட கோடை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. அப்ப உங்க கோடை அவங்க கையில கொடுத்துருவீங்க. உங்க கோடை அவங்க இப்ப யாரு? இப்ப பாருங்க, இப்ப இது வரைக்கும் சீன்ல பார்த்தவங்கள மாத்திரம் நான் இது வரைக்கும் கஸ்டமர் டெவலப்பர்னு பார்த்தோமா. இப்ப யார் பண்றோம்? டெவலப்பர் டெஸ்டர். ரெண்டு பேர் இருக்கான். இந்த டெவலப்பர் என்ன பண்றா? கோடு பண்றா, கோடை வந்துட்டு கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுவான்? இந்த கோட்ல என்ன பார்ப்பான்? இந்த கோட்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்ப்பான். லைக் கண்டக்டிங் a test in college for a student, cycle test. You are conducting a test for students. Students will take the test. They are developer. Students are developer. They will take the test and give back to you. பார்த்தவொன்னா சரிப்பா 100 மார்க் போயிட்டு சொல்ல மாட்டோம். What is our intention when you are verifying a paper? When you are correcting a paper, what is your objective? To find the errors. What are all the mistakes that they have done? So நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். அதே கான்செப்ட் தான் டெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா எரரை கண்டுபிடிப்பார். ஓகேவா? அந்த பையன் நம்ம என்ன சொல்லுவோம்? தம்பி தப்பு பண்ணிருக்கடா, தம்பி என்ன பண்ணிருக்க, தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம். தப்ப யாரும் திருத்தணுங்க. முக்கியமான கேள்வி நான் கேட்கறது. தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றது யாரு? வாத்தியாரு. தப்ப திருத்தது யாரு? ஸ்டூடெண்ட். கரெக்ட் தானே? ஸ்டூடெண்ட் தானே தப்ப திருத்திக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. டெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா ஐடென்டிஃபையிங் பக்ஸ். ரொம்பவே முக்கியமான விஷயம். டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா டீபக்கிங் பண்ணுவார். அப்ப எரர் ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான் யாரோட ஒர்க்? டெஸ்டரோட ஒர்க். டெவலப்பரோட ஒர்க் என்னது? டீபக்கிங். அங்க பார்க்கலாம். ஓகேவா? டெவலப்பரோட ஒர்க் என்னது? டீபக்கிங். தெளிவா புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் பாயிண்ட். இது தெரிஞ்சதுன்னா அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, ரொம்பவே முக்கியம். சார் அப்படி பண்ணா எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். சார் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் வச்சு செக் பண்றது. ஓகே, செக் ஆல் பாசிபிலிட்டிஸ். என்னது? செக் ஆல் பாசிபிலிட்டிஸ். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். சார் இன்ட் ஐன்னு போட்டேன், while I greater than 1 அப்படின்னு கொடுத்தேன். லெட்ஸ் சே int I equal to 2 னு கொடுத்துட்டேன். while I greater than 1. ஓகேவா? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிளாக் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? I greater than 1 இருக்கிற வரைக்கும். நீங்க வேல்யூ கொடுத்து செக் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னா முடிக்க முடியுமா? whether it is possible
whether it is possible to check all these possibilities of I greater than 1. பண்ண முடியுமா? Is it possible, my dear friends? Is it possible? No, it is not possible. That is called exhaustive testing. Exhaustive testing அப்படின்னா என்னன்னா இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் நீங்க செக் பண்றது. எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் இருக்குன்னு வைங்க. எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேவா? எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 2 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை டைப் ஆஃப் வேல்யூக்குலாம் 2 to the power n டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? 2 to the power n டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஏன் 2 to the power n போட்டேன்? மொத்தம் எத்தனைக்கு? 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இஃப்க்கும் 0, இஃப்பும் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. இஃப் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இஃப் ஒர்க் அவுட் ஆகுது, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. இஃப் ஒர்க் அவுட் ஆகுது, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் பாசிபிலிட்டி. இது எப்படி சார் நடக்கும்? நடக்காது. இது நடக்காது. இஃப்பும் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸும் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது நடக்காது. இதுவும் நடக்காது. இது ரெண்டும் நடக்காது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஐ நோ அபவுட் இட். பட் வாட் ஆர் த பாசிபிலிட்டின்னு போட்டா இதெல்லாம் பாசிபிலிட்டி தானே. 2 விஷயம் சொன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டி. 2 to the power n. புரியுதா? இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இஸ் இட் பாசிபிள்? நோ. Is it possible? Suppose if you are having 4 values, 2 to the power 4. If you are having 20 values, 2 to the power 20, that is not possible. This is called exhaustive testing. Exhaustive testing is not possible. Right? அப்ப என்ன பண்றா? இது டெவலப்பர். பாருங்க, அழகா இருக்கு பாருங்க டயகிராம். இது யாரு? டெவலப்பர். இது யாரு? டெஸ்டர். சரியா? வந்து கேக்குற, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவன் என்ன சொல்றான்? I removed the bad code from the app. நான் எல்லா பேடு கோடையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பேடு கோடையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் மீதி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. என்னவா இருக்கு? எம்டியா இருக்கு. மீதி எம்டியா இருக்கு. என்ன இருக்கு? ஹலோ வேர்ல்டு பிரஸ் எனி டு கண்டினியூ இருக்கு. அப்ப ஒரு டெஸ்டர் என்ன பண்ணணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எரர் இருக்கோ அது அத்தனையும் சொல்றதுக்கான முயற்சி பண்ணணும். அதுதான் அவரோட ஜாப். ரைட். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் ஆர் டிஃபரண்ட் ப்ராசஸஸ் வித் அக்கர்ஸ் அட் சேம் டைம். ஓகேவா? டெஸ்டிங் எங்க நடக்கும்? டெஸ்டிங் எங்க நடக்கும்? டெஸ்டர் சைடுல நடக்கும். டீபக்கிங் எங்க நடக்கும்? டெவலப்பர் சைடுல நடக்கும். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டெவலப்பர் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீச்சரை கண்டுபிடிச்சாருன்னா குவாலிட்டி அனலிஸ்ட் என்ன பண்ணுவாரு? குவாலிட்டி அனலிஸ்ட் ஆர் டெஸ்டர் என்ன பண்ணுவாரு? அதுல இருந்து ஒரு பக் இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு. இதுதான் விஷயம். ஓகேவா? டெஸ்டர் என்ன பண்ணுவான்னா ஐடென்டிஃபையிங் பக். டெவலப்பர் என்ன பண்ணுவார்? ரிமூவிங் பக். ஐடென்டிஃபையிங் பக், ரிமூவிங் பக். Just give me a see if it is clear, my dear friends. Slowly, now we are entering into the different types of testing. First one is called unit testing. You all know that one entire software is divided into number of modules or unit. Let us call it as U1, U2, U3 and U4. Different units or modules எனக்கு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த யூனிட்டை நான் டெஸ்ட் பண்ண போறேன். அப்போ whether this unit is working with respect to its functionality, this unit is working with respect to this unit is working with respect to this unit is working with respect to அப்ப U1 individually, U2 individually, U3 individually, U4 individually work ஆகுதான்னு பார்க்கணும். individually work ஆகுதுன்னு பார்க்கணும். Then it is called unit testing. Testing functionality within the module. ஓகேவா? இண்டிவிஜுவலா டெஸ்ட் பண்றோம். யூனிட் டெஸ்டிங் இஸ் கரஸ்பாண்டிங் டு இண்டிவிஜுவல் மாடியூல் டெஸ்டிங். அந்த மாடியூல் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணுதா அப்படின்னு பார்த்தா தட் இஸ் கால்ட் என்னது? யூனிட் டெஸ்டிங். ஷல் வி ப்ரொசீட் ஃபார்வர்ட்? ப்ளீஸ் மேக் நோட். கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணிட்டு வாங்க. Then next one is called integration testing. கதை என்ன சொல்லிருந்தோம்? ஒரு மாடியூல் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. we are dividing it into number of modules, say M1, M2, M3, M4. யூனிட் டெஸ்டிங்ல என்ன பண்ணோம்? யூனிட் டெஸ்டிங்ல M1 தனியா பண்ணோம், M2 தனியா பண்ணோம், M3 தனியா பண்ணோம், M4 தனியா பண்ணோம். இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல என்ன பண்ண போறோம்னா M1, M2 இன்டகிரேட் பண்ணுங்க, M1, M2, M3 இன்டகிரேட் பண்ணுங்க, M1, M2, M3, M4 இன்டகிரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணும் பொழுது இன்டர்ஃபேஸ் இஷ்யூ இல்லாம பாத்துங்க. அப்ப இன்டர்ஃபேஸ் இஷ்யூனா என்ன சார்? ஃப்ரம் M1
you are linking M2 such that the data flow is happening between them. Data flow is happening between them. இது வந்து என்னவா இருக்கணும்? சிங்க்ரனைஸ்டா இருக்கணும். இது என்னவா இருக்கணும்? சிங்க்ரனைஸ்டா இருக்கணும். எந்த இஷ்யூமே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல பிரிடாமினண்டா செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒர்க்கிங் வெல்னு அர்த்தம். இதுதான் டிசைர்ட் அவுட்புட். ஒர்க்கிங் வெல்னு அர்த்தம். இதுதான் டிசைர்ட் அவுட்புட். ஓகேவா? ஓகேவா? So integration testing is about interaction between the modules. Integration testing is about interaction between the modules. Please make a note. Please make a note. What we are seeing, the order is very very important, my dear friends. நம்ம ஒரு ஆர்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆர்டர் ரொம்ப 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 முக்கியம். Done? Done? Just give me a done if you have completed. Make it fast. Yes. Listen carefully. யூனிட் பார்த்தோம், இன்டகிரேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? யூனிட் பார்த்தோம், இன்டகிரேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இப்போ என்ன பார்க்க போறோம்? தேர்ட், சிஸ்டம் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டம் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூனிட் டெஸ்டிங் பார்த்தோம். யூனிட் இண்டிவிஜுவலா பண்ணது. இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்தோம். எல்லாத்தையும் சேர்த்து பண்ணது. எல்லாம் தான் சேர்த்தாச்சு இல்ல சார்? ஒரு கொஸ்டின் வருது. இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்ன? ஆல் மாடியூல்ஸ் ஆர் இன்டகிரேட்டட். ஆல் மாடியூல்ஸ் ஆர் இன்டகிரேட்டட். அதோட முடிஞ்சு போச்சுல சார், ஒர்க் ஆகுதுன்னா அப்புறம் எதுக்கு சார் சிஸ்டம் டெஸ்டிங் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டா, யூனிட் டெஸ்டிங் இண்டிவிஜுவல் மாடியூல கான்சென்ட்ரேட் பண்ணுது. இன்டகிரேஷன் டெஸ்டிங் இந்த மாடியூல் எல்லாத்தையும் கம்பைன் ஆக்கி டெஸ்ட் பண்ணுது. மாடியூல் எல்லாத்தையும் கம்பைன் ஆக்கி டெஸ்ட் பண்ணுது. சிஸ்டம் டெஸ்டிங் தான் என்ன பண்ணுது தெரியுமா? சிஸ்டம் டெஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா, அதை எடுத்துக்கிட்டு போய் நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க, ஆர் இன்ஸ்டால் பண்ணி பாக்குறீங்க. கரெக்டான வார்த்தை. ஓகேவா? அப்ப இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணும்பொழுது அந்த மாடியூல் ஒர்க் ஆகுது, தட் இஸ் அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. அந்த சிஸ்டத்துல வேற ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருக்குமா சார்னா இருக்காது. எது மட்டும் தான் இருக்கும்னா அது மட்டும் தான் இருக்கும். அது நல்லா வேலை செய்து நம்ம முடிவு பண்ணிடுறோம். என்ன முடிவு பண்ணிடுறோம்? அது நல்லா வேலை செய்து நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஆனா நம்மளோட அப்ளிகேஷனோட எண்ட் யூசர் என்ன பண்ணுவாரு? ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாரு, அதுல நிறைய அப்ளிகேஷன் வச்சிருப்பாரு. அதோட சேர்ந்து இது நல்லா ஒர்க் பண்ணணுங்கிறது தான் விதி. கரெக்டா? அதோட சேர்ந்து இது நல்லா ஒர்க் பண்ணணும். அப்ப அது கரெக்டா செய்யுதா சார் அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காக ஒர்க் பண்ற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது? சிஸ்டம் டெஸ்டிங் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, டெஸ்ட் தி சாஃப்ட்வேர் as a part of bigger system for which it is created. இதுதான் இதோட முக்கியமான மீனிங். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இன்டகிரேஷனுக்கும் சிஸ்டமுக்கும். இன்டகிரேஷன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனை தனியா வச்சு தனியா எல்லாம் கரெக்டா வேலை செய்ய பார்த்தா இன்டகிரேஷன் டெஸ்டிங். அது வந்து கொண்டு போய் இங்க வச்சு எல்லாம் சரியா வேலை செய்யான்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது? சிஸ்டம் டெஸ்டிங் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங். கிளியர் ஆர் நாட்? கிளியர் ஆர் நாட்? கிளியர்? கிளியர்? இங்க வரும். இதுல ரெண்டு டெஸ்ட் இருக்கு. இந்த சிஸ்டம் டெஸ்ட் நம்ம எப்படி அகைன் டிவைட் பண்ணலாம்னா, ஆல்பா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட் பண்ணலாம். ஆல்பா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படிங்கறத பண்றவரே யார் முன்னிலையில தான் நடக்கும்னா, கஸ்டமர் முன்னிலையில தான் நடக்கும். கஸ்டமர் முன்னிலையில தான் நடக்கும். யார் முன்னிலையில தான் நடக்கும்? கஸ்டமர் முன்னிலையில தான் நடக்கும். இன்னும் கரெக்டா சொல்ல போனா இந்த டெஸ்டே யார் தான் பண்ணி பார்ப்பாருன்னா, கஸ்டமர் தான் பண்ணி பார்ப்பாரு. சரியா? இடம் தான் வேற. ஆல்பா டெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a type of system test that is conducted by customer. Beta test, it is a type of system test conducted by customer. It is a type of test conducted by customer, but alpha test is taking place at developer side, and beta test is taking place at customer side. அப்ப நம்ம என்ன சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? நமக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நான் ஒருத்தட்ட கேட்கறேன், அப்ளிகேஷன் அவர் டெவலப் பண்ணிட்டாரு, யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் முடிச்சிட்டாரு. நான் என்ன பண்றேன்னா நேரா அவரோட இடத்துக்கு போறேன், டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு போறேன். போயிட்டு அவருக்கு பக்கத்துலயே உட்காந்து நான் எல்லாத்தையும் என்னோட அப்ளிகேஷனை என்னோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி அது கரெக்டா வேலை செய்யுதா அப்படின்னு நான் பாக்குறேன். இதுக்கு பேர் ஆல்பா டெஸ்ட், கண்டக்டட் பை கஸ்டமர் அட் டெவலப்பர் சைட். முடிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்றேன்? திருப்பி வாங்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நான் ஒர்க் பண்ணி எங்க வீட்டுல என்ன பண்ணி பாக்குறேன்? நான் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறேன். தட் இஸ் கால்ட் பீட்டா டெஸ்ட். சொல்றது புரியுதா? இப்போ ஆல்பா டெஸ்ட் அப்படின்னா எப்படி சார் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹிஸ்டரி புக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ADBCன்னு படிச்சிருக்கீங்களா? ஹிஸ்டரியில 1920 AD, ஓகேவா? 823 BC இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஓகேவா? ஆல்பா at developer side, beta at customer side. சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஆல்பா at developer side, beta at customer side. சரியா? ADBC யார் சார் பண்ணுவா?
இதுவும் கஸ்டமர் தான் பண்ணுவாங்க, இதுவும் யார் தான் பண்ணுவாங்க, கஸ்டமர் தான் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன் பாருங்க, ஆல் ஏடி பிசியா, இப்ப பாருங்க உங்களுக்கு புரியும் பாருங்களா, ஈஸியா புரியும் பாருங்களா. ஆல்பா டெஸ்ட் இஸ் டன் பை கஸ்டமர் அட் டெவலப்பர் சைட், பீட்டா டெஸ்ட் இஸ் டன் பை கஸ்டமர் அட் கஸ்டமர் சைட். முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். ஓகே, கிளியர் ஆனா? தெளிவா நோட் பண்ணி வச்சுங்க, clear? Shall I proceed forward now? யூனிட் டெஸ்டிங் பார்த்தோம், இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்தோம், சிஸ்டம் டெஸ்டிங் பார்த்தோம். அது ரெண்டா டிவைட் பண்றோம், ஆல்பா டெஸ்டிங், பீட்டா டெஸ்டிங். இப்போ என்ன பண்றோம், அக்செப்டன்ஸ் ஆர் வேலிடேஷன் டெஸ்ட் பண்றோம். முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, இந்த சிஸ்டம் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் டெஸ்ட்னு பார்த்தோம். இந்த சிஸ்டம் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, வெரிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகேவா? ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதா என்னங்க வேலிடேஷன். ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதா வேலிடேஷன். சொல்றது புரியுதா? ரெக்குவயர்மெண்ட். அப்ப அக்செப்டன்ஸ் டெஸ்ட்னா என்னன்னா, எப்பா சாமி நான் சொன்னது எல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணிட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது, அக்செப்டன்ஸ் டெஸ்ட் ஆர் வேலிடேஷன் டெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிஸ்டம் டெஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன, வெரிஃபிகேஷன் டெஸ்ட். அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா வேலிடேஷன் டெஸ்ட். திருப்பி கேட்பான். எங்க சார் கேட்பான், மேட்ச்ல கேட்பான். பிஒய் ஞாபகம் வச்சு. ரைட்டா? I am taking you forward right now. Regression test. இன்னொரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்றேன். யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், சிஸ்டம் டெஸ்ட், அக்செப்டன்ஸ் டெஸ்ட். இதுதான் 4 பேசிக் டைப் ஆஃப் டெஸ்ட்னு சொன்னா, இதுதான் பேசிக் டைப் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது இதெல்லாம் தான் நடக்கும். யோசிச்சு பாருங்க, இண்டிவிஜுவல் யூனிட்டா உடைச்சிங்க, ஒரு யூனிட்டையும் டெஸ்ட் பண்ணீங்க. சொல்ற கதை அப்படியே கேளுங்களேன். இண்டிவிஜுவல் யூனிட்டா உடைச்சிங்க, ஒரு யூனிட் டெஸ்ட் பண்ணி, யூனிட் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணீங்க, தனி ஒரு சிஸ்டமா அதை டெஸ்ட் பண்ணீங்க. யூனிட் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணீங்க, தனி ஒரு சிஸ்டமா அதை டெஸ்ட் பண்ணீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் சிஸ்டத்தோட சேர்த்து, அதாவது ஒரு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் இருக்கிற ஒரு சிஸ்டத்துல கொண்டு போய் அதை வச்சு டெஸ்ட் பண்ணீங்க. தட் இஸ் கால்டு சிஸ்டம் டெஸ்டிங். அதை எகைன் ரெண்டா உடைச்சோம், ஆல்பா டெஸ்டிங், பீட்டா டெஸ்டிங். both done by customer. Alpha testing done by customer at developer site, beta testing done by customer at customer site. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது acceptance testing or validation testing. எல்லாம் கரெக்டா இருக்காப்பான்னு பார்த்தோம். முடிஞ்சு போச்சு. வேலிடேஷன் தான் கதை படம் முடியுது. சுபம் அப்படின்னு போடுறது எப்ப போடுறோம், சுபம் அப்படின்னு போட்டு படம் எப்ப முடியுது, வேலிடேஷன் டெஸ்ட். ஏஎஸ்ஆர் படம் எப்ப முடியுது, வேலிடேஷன். அப்ப என்ன ஆகி போச்சு, 4 டெஸ்ட் படிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. 4 டெஸ்ட் படிச்சோன்னே எல்லாம் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஆர் வேலிடேஷன் டெஸ்டிங் பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் புதுசா ஒருத்தன் வர்றான், யார், ரெக்ரெஷன் டெஸ்டிங். இப்பெல்லாம் படம் முடிஞ்சதுன்னா அப்படியே விட்டுறாங்களா, பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறாங்க இல்லையா? எந்த படம் வேணா பாருங்க, எந்த படத்தை வேணாலும் பாருங்க, இப்ப பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் ரெக்ரெஷன் டெஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன், வேலிடேட் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து அவரோட சைட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு சார், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா படம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா என்ன? திடீர்னு அருவாள் எடுத்துட்டு வருவேன். சில படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம், வில்லனை வந்து வெட்டிடுவாரு ஹீரோ, வில்லன் வந்து சாஞ்சிருவேன். சரியா? வில்லன் பெண்ணா இருப்பேன், சாஞ்சிருவேன். ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, போய் அவங்க அம்மா நான் அவனை காப்பாத்திட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, ஒரு கையை பிடிக்க போகும் பொழுது திருப்பி வெட்டப்பட்டவன் எந்திரிப்பான். பாத்திருக்கீங்களா? வெட்டப்பட்டவன் திருப்பி அருவாளோட எந்திரிப்பான். அப்ப திடீர்னு ஒரு கேரக்டர் பூந்து அவனை வந்து துப்பாக்கியால சுடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரிதான் இந்த ரெக்ரெஷன் டெஸ்ட். ரெக்ரெஷன் டெஸ்ட்னா என்னன்னா, எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல திடீர்னு ஒரு பிரச்சனை உள்ள வந்துச்சுன்னு வைங்க. சொல்றது புரியுதா? மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபேஸுக்கு தான் நம்ம போறோம். மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபேஸ், அங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, ரெக்ரெஷன் டெஸ்ட். திருப்பி அடிச்சு துவச்சு கேட்ட கேள்வி ரெக்ரெஷன் டெஸ்ட். எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ். சரியா? அப்ப என்ன சார் அர்த்தம், ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றீங்கன்னா, கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணும்போது நடக்கிறதுக்கு பேர் என்னது, யூனிட், இன்டகிரேஷன், சிஸ்டம், அக்செப்டன்ஸ். நீங்க இதை என்ன பண்ணிட்டீங்க, கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டீங்க. டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வருது, அதுக்கப்புறமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் என்னது, மெயின்டெனன்ஸ். அப்ப நான் அந்த இடத்துல நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணேன், சரி சார், நான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்றேன்,
மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டியில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? கரெக்டா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போறாரு, எனக்கு கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஃபார் ஜோக் ஐ எம் டெல்லிங், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று யாரும் தப்பா நினைச்ச கூடாது. ஓகேவா? டாக்டர் ஒருத்தர் என்ன சொல்றாரு, கையில வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்க. அவன் என்னத்துக்கு தான் வைத்தியம் பார்க்கணும்? கைக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். அவங்க வைத்தியம் பார்த்துட்டாருன்னா என்ன ஆகணும்? கை சரியாகணும், அவர் திருப்பி வீட்டுக்கு வரணும். இதான ஸ்டோரி. there is some problem with respect to hand. அவர் என்ன பண்றாரு, டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன பண்ணணும், கைக்கு மருத்துவம் பார்த்து அனுப்பணும். சரியா? அப்ப கைக்கு பார்த்ததுக்கு அப்புறமா வேற ஏதாவது உடல் உபாதை வரலாமா? வேற எந்த பிரச்சனை, வயிற்று வலி வரலாமா, காலில் ஏதாவது பிரச்சனை வரலாமா? வரக்கூடாது இல்ல. அப்ப அது வரக்கூடாதுங்கிறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். அப்ப என்ன அர்த்தம்? I am making some changes with respect to some module during maintenance such that the overall functionality should not be altered. Let's say M1, M2, M3 up to MN வரைக்கும், M16 வரைக்கும் 16 மாடியூல்ஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேவா? நான் M3ல மாடிஃபிகேஷன் பண்றேன். மாடிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணுவேன். மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணுவேன். இந்த ரெக்ரெஷன் டெஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, நான் இந்த இடத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், மத்த 15 பேர் கரெக்டா தான் இருக்கீங்க. சொல்ற கதை புரியுதா? நான் M3ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன்டா, மீதி 15 மாடியூல்ஸ் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்கீங்க அப்படின்னு செக் பண்றதா யாரு? ரெக்ரெஷன் டெஸ்ட். கிளியர் ஆர் நாட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருப்பி அடிச்சு துவச்சு கேட்ட கேள்வி. சரியா? ரெக்ரெஷன் டெஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. எப்ப நடக்குதுன்னு கேட்பான், என்ன நடக்குதுன்னு கேட்பான், திருப்பி கேட்பான். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இதுவும் a kind of test which is not related to finding bug. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பக் ஃபைண்டிங்காக கிடையாது. It is not with respect to bug finding. Performance test is related to requirement that is called functional requirement or non-functional requirement. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், functional requirement or non-functional requirement. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வருங்க, இது கேள்வியில கேட்பான், இது நான் பின்னாடியும் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். எஃப்ஆரா என்எஃப்ஆரா? மேக் இட் ஃபாஸ்ட். everyone, I want everyone to answer. ஓகேவா? வெரி குட். இது நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். அப்ப நல்லா சொல்றேன் பாருங்களேன். இந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்லாம் யார் வருவான்னா, யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்லாம் எங்க வருவான்? ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ல வருவான். நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ல யார் மட்டும் தான் வருவான்னா, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் மட்டும் தான் வரும். நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ல யார் மட்டும் தான் வருவான்னா, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டைம் டெஸ்டிங், இதெல்லாம் எங்க தான் வரும்? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல மட்டும் தான் வரும். இது எல்லாமே என்ன ரெக்யர்மெண்ட்? நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சக்சஸ் யாராலையும் தடுக்க முடியாது. போயிட்டே இருங்க அப்படி. சரியா? அடுத்தது பாருங்க, டெஃபினேஷன் பார்த்தலாம். என்ன சொல்ற பாருங்க. It encompasses a series of tests that are designed to access the system response time and reliability. ஓகேவா? அப்ப ரிலையபிலிட்டினா என்ன சார் அப்படின்னா, ரிலையபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, the extent, நம்ம திருப்பி டெர்மினாலஜில பார்ப்போம். என்ன சொல்றது? the extent to which the software is working correctly without error is called reliability. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த கார் நான் வந்து 2005ல வாங்கினேன், ஒரு 20 வருஷமா ஓரளவு நல்லா ஓடிட்டு இருக்கு சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ரிலையபிலிட்டினா என்னது? எவ்வளவு நாளைக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ரிலையபிலிட்டி. நிறைய நாள் வேலை செஞ்சா ரிலையபிலிட்டி என்னவா இருக்குன்னு அர்த்தம்? ஹையா இருக்கும். சார் போன வருஷம் தான் ஸ்கூட்டர் வாங்கினா டெய்லி மக்கர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ரிலையபிலிட்டி என்னவா இருக்குன்னு அர்த்தம்? லோவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? the extent to which the software is working correctly without error is called என்னது? reliability. Clear? Just give me a see if it is clear. I know you all will write the definition. எழுதிட்டு சி போட்டுருங்க. சரியா? சரி, லோடு டெஸ்டிங் இன்னொரு நேம் வந்தவொன்னு சொன்னேன். லோடு டெஸ்டிங் இன்னொரு நேம் டக்குன்னு வரணும். What is other name of load testing? வீல் ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை. வெரி குட். வால்யூம் டெஸ்டிங். ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி கேட்டுருவோம், வால்யூம் டெஸ்டிங் கேட்டுருவோம். லோடு வால்யூம் ரெண்டும் ஒண்ணு தானே? வண்டி எவ்வளவு லோடு ஏத்தும், வண்டியில எவ்வளவு வால்யூம் ஏத்தலாம். போத் ஆர் சேம். சினானிம்ஸ். ஓகேவா? லோடு டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா,
testing takes place at variety of load levels. In various combination. Sir, example sir. இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். அமேசான்ல எல்லாம் போட்டிருக்கானுங்களா, பிளிப்கார்ட் அமேசான்லாம் நடத்துறானுங்க, பாத்திருக்கீங்க இல்லையா? கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். ஓகேவா? அதுல என்ன நடக்குது? நார்மலா இருக்கிற டிராபிக் இப்படி இருக்குன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா, அன்னைக்கு எப்படி இருக்கும் டிராபிக்? இம்மா பெருசு இருக்காது. அதிகமான ஆட்கள் வருவாங்கல்ல வெப்சைட்டை ரீச் பண்றதுக்கு, எவ்வளவு பொருள் ஆர்டர் பண்றதுக்கு உள்ள வருவானுங்கல்ல, அதிகமான டிராபிக் இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணுவானுங்க? இது வந்து அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னா, அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, பேக் எண்ட்ல லோடு டெஸ்டிங் பண்ணுவானுங்க. இவ்வளவு பேர் தாங்குதா, அவ்வளவு பேர் தாங்குதா, எவ்வளவு பேர் நான் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்பர் ஆஃப் சர்வர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும்போது 2010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டே படுத்துரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் ரிசல்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் படுத்துரும். சரியா? என்ன ஆகும்? உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3 வச்சிருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே ரிசல்ட் காப்பியா மல்டிபிள் சர்வர்ல போட்டிருப்பான். சோ தட் என்ன ஆயிடும்? லோட் என்ன ஆயிடும்? பேலன்ஸ் ஆயிடும். அதுதான் லோடு டெஸ்டிங். அப்ப என்ன பண்றானுங்க? 1,00,000 பேர் வரைக்கும் பாத்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. 1,01,000 வந்தாலும் பிரச்சனை அப்படின்னா சர்வர் 2 உள்ள வந்துடும். 2,00,000 பேர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, 2,00,000 தாண்டா பிரச்சனை, சர்வர் 3 வந்துடும். அப்போ ஒரு சர்வர் எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணிக்கும்? 1,00,000 people அகாமடேட் பண்ணி. இதுதான் லோடு டெஸ்டிங். கிளியர் ஆர் நாட்? ஜஸ்ட் கிவ் மீ a C. சரி சார், லோடு டெஸ்டிங் புரிஞ்சிருச்சு சார். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்ன சார்? லோடு டெஸ்டிங் என்ன பண்ணுது? எவ்வளவு லோடு தாங்கும்னு சொல்லுது. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா, இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான். என்ன சொல்லிட்டேன் நானு? 1 lakh சார் அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளவு அந்த சர்வரோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டேன்? 1 lakhன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா 1,00,000 கொடுக்குறீங்க. எக்ஸ்ட்ராவா என்ன பண்றீங்க? 1000 கொடுக்குறீங்க. 1,00,000 ஒர்க் ஆகுது. என்ன பண்றீங்க? 2,000 கொடுக்குறீங்க. 1,05,000 கொடுக்குறீங்க. 1,10,000 கொடுக்குறீங்க. 1,12,000 கொடுக்குறீங்க. பிரேக் ஆயிடுது. 1,12,000 கொடுத்தோன்னு என்ன ஆயிடுது? பிரேக் ஆயிடுது. அப்ப இந்த சர்வரோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா 1 lakh. ஆனா இது எது வரைக்கும் தாங்குன்னு பாத்தீங்கன்னா 1,10,000 வரைக்கும் தான். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். சொல்றது புரியுதா? இது எவ்வளவு லோடு தாங்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அதை தாண்டி எவ்வளவு தூரம் சார் அது போகும்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் என்னது? ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஐ வில் கிவ் தி ஆக்சுவல் டெஃபினிஷன். Loading is increased to the breaking point to determine how much capacity software can handle. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். சொல்ற கதை புரிஞ்சிருச்சா? இந்த கதை புரிஞ்சிச்சுன்னா ஓகே. This is from 1 lakh how much you are going. ஓகே, ஒருத்தரால 10 கிலோ மூட்டை தூக்க முடியும்னா 15 கிலோ 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ ஆட் பண்றீங்க. ஓகேவா? 40 கிலோ தூக்க முடியுதுன்னா அப்ப என்ன ஃபீல் பண்ணிடுறீங்க? ரைட் ராமாப்ல இவனை வச்சு என்ன வேணா செய்யலாம் முடியும். தட்ஸ் ஆல். That is called stress testing. Difference between load and stress நல்லா ஞாபகம் வச்சுங்க. Performance testing is a non-functional requirement. எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. I'm really happy about it. ரைட்டா? Shall we proceed forward now? Listen carefully. So ஓவராலா என்ன பார்த்தோம்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஃபாஸ்ட் ரிவிஷன் அதுக்கப்புறமா போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் ஆர் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங், ஓகேவா? அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஆர் வேலிடேஷன் டெஸ்டிங். இது எல்லாமே நார்மலா நடக்கிறதுன்னு பார்த்தோம். எகைன் இந்த சிஸ்டம் டெஸ்டிங் ரெண்டா உடைச்சு ஆல்பா டெஸ்டிங், பீட்டா டெஸ்டிங்னு பிரிச்சோம். இதையும் நல்லா பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் ரிலேட்டடான டெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்.
பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எகைன் என்ன பண்ண ரெண்டா உடைச்சு லோடு டெஸ்டிங் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ரெண்டு பார்த்துருக்கோம். இதுதான் முக்கியம். லோடு ரைட்டா, இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். டெஃபினேஷன் ரிலேட்டடா பாத்துங்க. எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பரா ஒரு எக்ஸாம்பிள், ப்ராப்பரா ஒரு ஸ்டோரி, ப்ராப்பரா ஒரு பேக் கதை சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ப்ளீஸ் டூ ரிவிஷன். தட் இஸ் ஒன்லி ஹேக் தட் யூ கேன் டூ. ரைட்டா? எஸ், ரெக்ரெஷன் டெஸ்ட் ஐ ஃபார்காட். So after all these tests, thank you ma'am. After all these tests, during maintenance, we are going to perform one test that is called regression test. Next, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ரொம்பவே முக்கியமான பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 2 தான். ஓகேவா? பார்ட் 1ல உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் வரும், பார்ட் 2லயும் ஈஸியான கொஸ்டின் தான் வரும். பட் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஆர் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் and structural testing or white box testing or glass box testing. நல்லா பாத்துங்க, இந்த டேர்ம்லயே கேள்வி வந்துரும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட பியூட்டியா தான் என்ன பண்ணிடுவான், டேர்மே கேட்டு போயிடுவான். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஆர் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் ஆர் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஆர் ஜிபினா கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங். கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? சரி சார், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல என்னென்னலாம் சார் இருக்கு? பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங், டிசிஷன் டேபிள் பேஸ்டு டெஸ்டிங். பாருங்க, பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங், டிசிஷன் டேபிள் பேஸ்டு டெஸ்டிங். இது மூணு எங்க இருக்குது? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ல இருக்கு. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன இருக்குன்னா ஃப்ளோ கிராஃப் அப்ரோச். திஸ் இஸ் நத்திங் பட் சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி, ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிராஃப், மேட்ரிக்ஸ், லூப் டெஸ்டிங். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல இருக்கு. தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. திஸ் வில் பி ஆஸ்க்டு இன் மேட்ச் த ஃபாலோயிங். திஸ் இல்ல இது. ஓகேவா? விச் ஆர் த ஃபாலோயிங். ஒரு சைடு என்ன பண்ணிடுவான்னா டெஸ்டிங் டைப் கொடுத்துருவான், இன்னொரு இது என்ன பண்ணா அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருவான். சரி, அதனால அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருவான், நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். தெளிவா இதை நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிட்டு டன்னு போடுங்க. டன்னு போட்டோம்னா நம்ம பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் போறோம். எகைன் கேட்கப்பட்ட கேள்வி பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், அதை பத்தி டீப்பா பார்க்க போறோம். டக்குன்னு வாங்க பார்க்கலாம். Donna, Shobana ma'am, good. What about others? Navina ma'am, good. Esther ma'am, Ramesh sir, good. Karthika ma'am, good. What about others? Make it fast. Yoga Sindil Raja sir, good. Vanga. Right? Functional testing or black box testing. First, நம்ம என்ன பார்க்க போறோம்னா black box testing டெப்த் அனலைஸ் பண்ண போறோம். அதுல functional testing பார்க்க போறோம். Functional testing or black box testing. It involves only the output of certain input values. அப்ப என்ன அர்த்தம்? இன்புட் இருக்கும், ஓகேவா? ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா என்ன இருக்கும்? அவுட்புட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இன்புட்டோட உங்க கண்ணுக்கு தெரியுது, அவுட்புட் உங்களுக்கு கண்ணு தெரியுது. இந்த இடத்துக்கு நான் போட்டது, கேன் யூ see this? What is inside this box? No, you can't see this. இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். சார், இதுக்குள்ள என்ன சார் வச்சிருக்கீங்க? கோடு வச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறேன்? கோடு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளதான் என்ன வச்சிருக்கேன்? கோடு வச்சிருக்கேன். You cannot see the code. இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அப்ப எதை பேஸ் பண்ணி தான் பண்ண போறீங்கன்னா இன்புட்டையும் அவுட்புட்டையும் பேஸ் பண்ணி தான் பண்ண போறீங்க. ஸ்பெசிபிகேஷனை பேஸ் பண்ணி போறீங்க. எதை பேஸ் பண்ணி போறீங்க? ஸ்பெசிபிகேஷனை பேஸ் பண்ணி சொல்ல போறீங்க. அப்போ ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குங்கிறத மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. எதுல? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? சோ டெஸ்ட் டேட்டா இஸ் driven from specification. No knowledge of coding is necessary. These are all very, very important point with respect to black box testing. Specification is important. இதனாலதான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா
என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா SRS இஸ் ரிலேட்டட் டு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவோம். சே SR நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்ப்போம். SRS இஸ் ரிலேட்டட் டு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொன்னோமா சொல்லலையா? ஆர் பிஹேவியரல் டெஸ்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். பிஹேவியரல் டெஸ்டிங் எப்படி அது பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். we are not diving into the டிசைனுக்குள்ள போல. எப்படி ஃபார் ரெக்குவயர்மெண்ட்ல இருந்து எஸ்ஆர்எஸ்ல இருந்து எஸ்ஆர்டில இருந்து தான் டிசைனுக்கு அப்புறம் தான் எங்க வருது? கோடு வருது. அப்ப ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எங்க வருதுன்னா இங்க வருது. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்துருது. சொல்றது புரியுதா? கேன் யூ ரிலேட் இட்? இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இது அப்படியே நம்ம அந்த ஃப்ளோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரோம். போலாமா? shall we proceed to the next module? are you all ready now? எழுதிங்க ரைட். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஆர் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எகைன் அண்ட் எகைன் கேள்வி கேட்கப்பட்ட ஏரியா. அதனால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பாருங்க. வேணாம் எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எழுதிங்க. ஓகேவா? பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? The idea is to use input variable values at their minimum, normal and maximum value. Boundary value அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா I less than 10 அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க. ஆர் இன்னும் கரெக்டா சொல்றதுன்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன்னா இப்படி சொல்லலாம். என்ன சொல்றேன்னு பாருங்க. I less than or equal to 10 அப்படின்னு நான் சொல்லிடுறேன். less than or equal to 10 ன்னு சொல்லிடுறேன். அப்போ லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் லூப்? ஆன்சர் மீ. லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்? I less than or equal to 10 எந்த வேல்யூ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்? 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? எங்க லூப் ஃபெயில் ஆகும்? எந்த வேல்யூக்கு லூப் ஃபெயில் ஆகும்? 11க்கு ஃபெயில் ஆகும். ஓகேவா? லூப் எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகும்? 10ல சாட்டிஸ்ஃபை ஆகும். எதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டா 9க்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? 9க்கு அப்புறம் லூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். 11னா ஃபெயில் ஆயிடும். 10னா என்ன ஆயிடும்? ஓகேவா இருக்கும். இதான பாயிண்ட். அப்போ எது ஓகே இருக்கோ அதுக்கு மொதல் வேல்யூ, அதுக்கு அடுத்த வேல்யூ ரெண்டையும் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? பவுண்டரி வேல்யூ சொல்றோம். சொல்ற கதை புரியுதா? பவுண்டரி வேல்யூனா அப்ப என்ன அர்த்தம்? எந்த வேல்யூ வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது அதுக்கு மொதல் வேல்யூ, அதுக்கு அப்புறம் வேல்யூ, இது ரெண்டையும் பாக்குறதா என்னது? பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். கிளியர் ஆர் நாட்? ஜஸ்ட் கிவ் மீ a C in the chat window. ஓகேவா சார்? எதுக்காக சார் இதை நம்ம முக்கியமா பாக்குறோம்? இதோட பெரிய அப்ஜெக்டிவ் இதுதான். அப்ஜெக்டிவ் இன்னொரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்க லூப் எல்லாம் எழுதும் பொழுது ஆர் நீங்க கண்டிஷன் எழுதும் பொழுது நமக்கே ரொம்ப நீங்க எத்தனை தடவை ப்ரோக்ராமிங் பண்ணிருந்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சே சார் லூப் I less than 10 இது லூப் எவ்வளவு தடவை சார் எக்ஸிக்யூட் ஆகும்? I less than or equal to 10 எவ்வளவு தடவை சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா we will stuck at one particular moment. இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா we are going for boundary value analysis. கரெக்டா? இதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பவுண்டரி வேல்யூஸ் அனாலிசிஸ்க்கு நம்ம போறோம். சரியா? சரி சார், ஒரு டீடைல்டான எக்ஸாம்பிள் கொடுங்க சார்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு டீடைல்ட் எக்ஸாம்பிள் ஐ அம் கிவிங் ஹியர். ஓகேவா? we will take the range of input values. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0 to 10 எடுத்துக்கணும். 0 to 10 எடுத்துக்கணும். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் நான் சொன்னா அதுல என்ன சொல்றேன் பாருங்க. மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, நார்மல் வேல்யூ 3 வேல்யூ எடுக்கணும். சரியா? அப்ப மினிமம் வேல்யூனா என்ன? அக்கார்டிங் டு திஸ் பவுண்டரி, அக்கார்டிங் டு திஸ் ரேஞ்ச் மினிமம் வேல்யூ டக்குன்னு வாங்க பார்ப்போம். மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, நார்மல் ஆர் ஆவரேஜ் வேல்யூ என்ன? டக்குன்னு மினிமம் வேல்யூ என்னது? 0. எனி டவுட்? நோ டவுட். மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 10. ஆவரேஜ் வேல்யூ என்ன? ஆவரேஜ் வேல்யூ என்ன? 5. ஆவரேஜ் வேல்யூ என்ன? 5. சோ அப்ப பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த 3 வேல்யூவையும் செக் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். சரியா? இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்டெண்டா போறேன். this is level 1. there is one more level called level 2. நான் level 2 முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டைம் தரேன், அப்ப எழுதிங்க. level 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. at min 1 above min at middle. ஓகேவா?
1 below max, 1 below max at max. இதான் விஷயம். சார் இப்ப இதுக்கு எழுதுனா எப்படி சார் எழுதுவோம்? இப்படி எழுதுவோமா பாருங்க. அட்டு மின் ஜீரோவா, அட்டு மின்ன ஜீரோவா, 1 above மின்னா ஜீரோக்கு அடுத்த வேல்யூ 1, அட்டு மிடில்னா 5, 1 below maxனா 9, அட்டு மேக்ஸ்னா 10. கரெக்டா? புரியுதா? Is it clear, my dear friends? How I am arriving these values? Very, very, very important. திருப்பி கேட்ட கேள்வி. சரியா? டன்னா? இதுதான் லெவல் 2. மோஸ்ட்லி நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்னா லெவல் 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் மேக் a note of all these things and give me done in the chat window. தெளிவா எல்லாத்தையும் லெவல் பை லெவல் எழுதிங்க. பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்னா என்ன, இந்த ரேஞ்சை வச்சு லெவல் 1 எப்படி போட்டோம், லெவல் 2 எப்படி போட்டோம், தெளிவா எழுதிட்டு என்கிட்ட வாங்க. அதுக்கு முன்னாடி வராதீங்க, அவசரப்பட்டு வராதீங்க. நான் ஒரு வேலை செய்ய போறேன். Just give me a done in the chat window. டன்னா? இப்ப நான் வந்து ஒரு குட்டி கிராஃப் ஒண்ணு போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க இந்த கிராஃப. நான் ஒரு சின்ன கிராஃப் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கிராஃப்ல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னா ஏபின்னு 2 வேரியபிள் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னா சிடின்னு 2 வேரியபிள் இருக்கு. சரியா? சிடின்னு எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை ஆக்சிஸ் இது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் ப்ராப்ளம். கரெக்டா? இப்போ ஒரே விஷயம் கவனிங்க. இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸோட மினிமம் இதுவா, எக்ஸோட மேக்சிமம் இதுவா, ஒய்யோட மினிமம் இதுவா, ஒய்யோட மேக்சிமம் இதுவா? சே எஸ் ஆர் நோ. நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா புரியுதா? டன் ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மினிமம் வேல்யூ பாயிண்ட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மினிமம் வேல்யூ, ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் வேல்யூ, 1 above the மினிமம் வேல்யூ, ஏக்கும் பிக்கும் நடுவுல மிடில் வேல்யூ, பியோட மேக்சிமம் வேல்யூ, பி தான் மேக்சிமம் வேல்யூ, அண்ட் தென் 1 below the maximum value. 5 பாயிண்ட் புரியுதா பாருங்க. மினிமம் வேல்யூ, 1 above the minimum value, middle value, maximum value, 1 below the maximum value. 5 பாயிண்ட் வச்சிருக்கேன். தெளிவாயிடுச்சா? கிளியர் நோ? இப்ப இதே பாயிண்ட நான் யாருக்கு வைக்கிறேன்னா சிடிக்கு வைக்கிறேன். அப்ப சி தானே மினிமம், இது மினிமம், 1 above the minimum, middle, C the minimum, 1 above the minimum, middle, maximum, 1 below the maximum. சொல்றது புரியுதா?
நான் இந்த பாயிண்ட் எப்படி வச்சேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனி டவுட்? எனி டவுட் சோஃபா? எனி டவுட் சோஃபா? தெளிவா புரியுதா? மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் டிராவல் ஆகிற இந்த 5 பாயிண்ட். 5 பாயிண்ட் தான் நான் வைக்கணும். லெவல் 2 கான்செப்ட் எத்தனை பாயிண்ட் வைக்கணும்? 5 பாயிண்ட் வைக்கணும். சோ என்ன பண்ணிட்டேன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 5 பாயிண்ட் வச்சிட்டேன். கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 5 பாயிண்ட் வச்சிட்டேன். ஒய் ஆக்சிஸ்க்கு எத்தனை பாயிண்ட் வச்சிட்டேன்? 5 பாயிண்ட் வச்சிட்டேன். ஒய் ஆக்சிஸ்க்கு எத்தனை பாயிண்ட் வச்சிட்டேன்? 5 பாயிண்ட் வச்சிட்டேன். ஒருத்தவங்க சொல்றாங்க சார் நல்லா கோலம் போடுறீங்க சார், சூப்பரான கோலமா இருக்கு சார். இது எத்தனை சார்? 5க்கு 5 புள்ளியில அருமையான ஒரு கோலமா இருக்கு. ரைட். இது எவ்வளவு மார்க் நமக்கு தரப்போகுதுன்னா நம்ப மாட்டீங்க. திஸ் இஸ் கோயிங் டு கிவ் us 2 marks. For sure, this is going to give us 2 marks. So how many points I have right now? Just count and tell the points right now. 10 points. 10 points or 9 points? 9 points. We have 9 points, right? And the middle value, this is common for both, right? Complete out. Middle point is a common for both the things, right? So totally how many points you have? 9 points. 9 points. சரியா? இப்போ ஒரு 2 ஆக்சிஸ் ப்ராப்ளம் கொடுத்தானுங்கன்னா இதோட ரிசல்ட் நான் என்ன சொல்லலாம்னா, இங்க பாருங்க, இவனுக்கு ஒரு 4 பாயிண்ட், இவனுக்கு ஒரு பாருங்க, இந்த மிடிலுக்கு, தட் இஸ் நல்லா கவனிங்க. ஐம் சாரி, ஐ சூஸ் டிஃபரண்ட் கலர். திஸ் சைடு இஸ் ஹேவிங் 4 பாயிண்ட்ஸ், this side is having 4 points. That is, x-axis have 4 points, y-axis have 4 points, and commonly they have 1 point. You agree it or not? Say yes or no? Then we can conclude, then we can generalize it as 4n plus 1. அப்ப number of test cases எவ்வளவு சார் தேவை? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோ மினிமம் இந்த கான்செப்ட வச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் கேஸ் தேவைன்னா 5 டெஸ்ட் கேஸ் தேவை. கரெக்டா? 5 டெஸ்ட் கேஸ் தேவை. சே சார், 5 டெஸ்ட் கேஸ் தேவை. பாருங்க, அட் மின் 1 above மின், அட் மிடில் 1 below மேக்ஸ், 1 மேக்ஸ், 5 தேவை. ஆனா 2 ஆக்சிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது? 1 காமன் ஆயிடுது. அப்ப 4n plus 1, 4 into number of axis 2 plus 1. So ஆன்சர் என்னன்னா 9. எத்தனை டைம் கேட்டிருக்கான்? n டைம்ஸ் கேட்டிருக்கான் இந்த கொஸ்டின். n டைம்ஸ் கேட்டிருக்கான். நம்பலன்னா பாருங்க, போன தடவை நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சொல்றது புரியுதா? 4n plus 1. How I have arrived with super ma'am? How I have arrived with 4n plus 1? This concept. Very very simple concept. தெளிவா ஞாபகம் வச்சுங்க. So boundary value, ஒரே கொஸ்டின் நல்லா கவனிங்க. boundary value analysis, number of test cases. What is the answer now? 4n plus 1. Or if there are k elements, then 4k plus 1. k தான் மாறும், n தான் மாறுமே தவிர வேற எதுவும் மாறாது. Just tell me whether you are happy or not. Very very simple concept. grow பண்ணி போணும். நார்மலா 4n plus 1 நீங்க மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் 4n plus 1 வந்துச்சுன்னா 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த டயகிராம் மறக்க கூடாது, இந்த கிராஃப் உங்களுக்கு மறக்க கூடாது. கிளியரா புரிஞ்சிருச்சா? This is how we have to work. Shall we proceed forward? Number of test cases. Now the next one, equivalence class partitioning. நல்லா பாருங்க, போன தடவை நம்ம பார்க்கும் பொழுது பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா? டெஸ்ட் கேசஸ் இஸ் growing. நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இஸ் ஹேவிங் growing tendency. நான் சொல்றேன் growing tendency. ஏன் சார் growing tendency? அட் மின்னு, above மின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமமா ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் கேஸ் இருந்துச்சு? 5 கேஸ் இருந்துச்சு. இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு சுகர் பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வேல்யூவை ரொம்பவே க்ளோஸ் பவுண்டரியா நீங்க பாக்குறீங்க. 90 and above, 90 to 100, 100 to 110, 110 to 120, இவ்வளவு க்ளோஸா நீங்க வாட்ச் பண்றீங்க. எதுல? பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்ல ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் என்ன பண்ண போறீங்கன்னா, டேய் இவ்வளவு க்ளோஸாலாம் நம்ம வாட்ச் பண்ண தேவையில்ல. அப்போ some value less than some value no sugar. ஓகேவா? in between some value sugar. ஓகேவா? greater than some value high sugar. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், நிறைய வேல்யூ செக் பண்ணாம மொத்தமா எத்தனை கிளாஸ்ன்னு சொல்லிடுறேன். 3 கிளாஸ் தாங்க. நோ சுகர்னு ஒரு கிளாஸ், சுகர்னு ஒரு கிளாஸ், ஹை சுகர்னு ஒரு கிளாஸ். ஓகேவா? அப்ப finite number of, எத்தனை நம்பர் ஆஃப் finite number of
ஈக்குவலன்ஸ் கிளாஸஸா பிரிச்சிடுறேன், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸா பிரிச்சிடுறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் டெஸ்ட் கேசஸ் வில் ரெடியூஸ்ங்க. டெஸ்ட் கேசஸ் வில் ரெடியூஸ்ங்க. சே எஸ் ஆர், சே எஸ் ஆர். இதுதான் பாயிண்ட், இதுதான் கொஸ்டின். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங். எங்க சார் டெஸ்ட் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கும்? கம்பல்சரியா பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் 4n+1, 4n+1 அவ்வளவு டெஸ்ட் கேஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்புட்டே கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு இன்புட்டே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க எவ்வளவு டெஸ்ட் கேஸ் பாக்குறீங்க? ஃபார் எவரி இன்புட் 5 டெஸ்ட் கேஸ் எஸ்ஆர். இன் பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் ஃபார் எவரி இன்புட் 5 டெஸ்ட் கேசஸ் பாக்குறீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க? இன்வாலிட் இன்புட் நெகட்டிவ் வேல்யூ, இன்வாலிட் இன்புட் பாசிட்டிவ் வேல்யூ, இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுவீங்க? வேலிட் இன்புட் சொல்லிடுவீங்க. ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 100 இதுதான் உங்களோட ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா, -1 செக் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் இன்புட், 101 செக் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் இன்வாலிட் இன்புட், வேலிட் இன்புட்னா தட் இஸ் இன் பிட்வீன் 0 to 100. இவ்வளவுதான். மொத்தம் எத்தனை கேஸ்? டெஸ்ட் கேஸ் 1, டெஸ்ட் கேஸ் 2, டெஸ்ட் கேஸ் 3. ரெடியூஸ் ஆகுதா இல்லையா? சே சார், ரெடியூஸ் ஆகலையே? இதுதான் நமக்கு தேவை. We want to reduce it, right? With respect to equivalence class partitioning, we are reducing it, right? This is the idea. Clear or not, my dear friends? Clear or not? Just to give me a see, if everyone. Last one we are going to see now. Decision table based testing. Okay, it is a graphical tool representing process specifications. ஓகேவா? சிச்சுவேஷன் பேஸ்டு ஒரு டெஸ்ட் கேஸ். நல்லா கவனிங்க, ஒரு டெஸ்ட் கேஸ் சிச்சுவேஷன் பேஸ்டா இருந்தா எதுங்க? அப்படின்னு கேட்டா அது என்னது? அது டிசிஷன் டேபிள் பேஸ்டு டெஸ்டிங். சரியா? ஒரே நிமிஷம், லாஸ்ட் 1 minute டக்குன்னு முடிச்சிடலாம். லிசன் கேர்ஃபுல்லி, டக்குன்னு முடிச்சிடலாம். we are having four box concept. இதுக்கு பேர் என்னன்னா கண்டிஷனல் ஸ்டெப்ஸ். இதுக்கு பேர் என்னது? ரூல்ஸ். இதுக்கு பேர் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். இதுக்கு பேர் என்னது? ஆக்ஷன். இதுதான் கிராஃபிக்கல் டூல்னு சொல்றான். 4 பார்ட் இருக்கு பாருங்க. கண்டிஷனல் ஸ்டெப்ஸ், ரூல்ஸ், ஆக்ஷன் ஸ்டெப்ஸ், ஆக்ஷன் 4 பார்ட்ஸ் இருக்கு சார். கண்டிஷனல் ஒன்னொன்னு என்ன சார் மீனிங் வர, அததான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. கண்டிஷனல் ஸ்டெப்னா என்ன சார்? டிட்டர்மைன் தி கண்டிஷன் ஆஃப் a system. அதுக்கு பேர் தான் என்னது? கண்டிஷனல் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஆக்ஷன் ஸ்டெப்னா என்ன சார்? ஆக்ஷன் ஸ்டெப் கரண்ட் ஸ்டேட்டை பத்தி சொல்றது. இது என்ன சொல்லுது? கரண்ட் ஸ்டேட்டை பத்தி சொல்றது என்னது? கண்டிஷனல் ஸ்டெப்ஸ். ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்னா என்ன சார்? ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, எப்படி ஆக்ஷன் பண்றது? டிட்டர்மைன் தி ஆக்ஷன் டு பி டேக்கன். அது என்னது? ஆக்ஷன் ஸ்டெப். சரியா? ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். ரூல்ஸ். நம்ம ஆக்ஷன் நம்ம பாட்டுக்கு எடுக்க முடியாது. we have to follow some rules to take action. ஓகேவா? ஆக்ஷன் என்னது? what is the action you are going to take? what action you are going to take? அப்ப நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி எல்லாம் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்குள்ள நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் இருந்தாலும் சரி, பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம்? ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போறதுனால இந்த பாக்ஸ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் டேபிள் பேஸ்டு டெஸ்டிங். ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டெப்ஸ், ஆக்ஷன் ஸ்டெப்ஸ், ரூல், ஆக்ஷன், இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். டிசிஷன் டேபிள் டெஸ்டிங் ஓவர். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நெட் எக்ஸாமினேஷன். இதுல இருந்தா கேள்வி வருது. இன்னும் கரெக்டா சொல்ல போனா பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. தெளிவா அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு டன் போடுங்க. ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ண போறோம். 2 minutes ஃபாஸ்ட் ரிவிஷன். வெரி ஃபாஸ்ட் ரிவிஷன் we are going to do. ஓகேவா? decision table example. Just a minute, ma'am. I will tell. Just complete it and tell me. I will give. முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? டன் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டன். Okay. Listen carefully now. If C1 and C2 or C3
RC3, then A1 equal to S என்று A1 equal to S என்று ஓகேவா? ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? C1 and C2 are C3. அப்ப C1 and C2 இது ரெண்டுமே என்னவா இருக்கணும்? C1 என்னவா இருக்கணும்? அண்ட் கண்டிஷன் இருந்தா கமான், C1 என்னவா இருக்கணும்? ட்ரூவா இருக்கணும். C2 என்னவா இருக்கணும்? ட்ரூவா இருக்கணும். C3 என்னவா இருக்கலாம்? C3 என்னவா இருக்கலாம்? ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். கரெக்டா? ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கும். ஓகேவா? இததான் நீங்க என்ன கொண்டு வருவீங்கன்னா டிசிஷன் டேபிள்ல வருவீங்க. எப்படி போடணும்னு நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் வேகமா போலாம். Okay, listen carefully now. Very simple idea. Condition 1, condition 2, condition 3. இது action 1. இதுதான் என்னது? action 1. சரியா? R1 true, R2 true, R3 false. நம்ம சில பாசிபிலிட்டிஸ் எழுதுறேன். இது ட்ரூ, இது ஃபால்ஸ், இது ட்ரூ. இது ஃபால்ஸ், ஓகேவா? இது ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன அர்த்தம்? ட்ரூ, ட்ரூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்பதான் நமக்கு ஆக்ஷன் வந்து நடக்கும். இப்பதான் ஆக்ஷன் நடக்கும். இப்ப இந்த கண்டிஷன் படி பாருங்க. R1ல C1 என்னவா இருக்கு? ட்ரூவா இருக்கு. C2 என்னவா இருக்கு? ட்ரூவா இருக்கு. C3 என்னவா இருக்கு? ஃபால்ஸா இருக்கு. அப்ப ஆக்ஷன் எஸ் தானே? சே எஸ் ஆர் நோ? புரியுதா? ஆக்ஷன் எஸ். ஜஸ்ட் கிவ் மீ a confirmation in the chat window. புரியுதா? இப்படி பார்க்கணும். ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ் இருக்கு. கரெக்டா? அடுத்தது பாருங்க. ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ இருக்கு. இது ட்ரூவா இருக்கு, இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆக்ஷன் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? நோவா தானே இருக்கும். சொல்றது புரியுதா? அடுத்தது ரூல் 3 பாருங்க. ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆக்ஷன் என்னவா இருக்கும்? நோவா இருக்கும். அப்ப இருக்கிற எல்லா பாசிபிலிட்டி இந்த மாதிரி டேபிள்ல போட்டாதான் நம்ம இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் என்ன எடுக்கிறோம்? டிசிஷன் எடுக்கிறோம். இதனாலதான் இதுக்கு பேரு டிசிஷன் டேபிள் பேஸ்ட் டெஸ்டிங். கிளியர் ஆர் நாட்? Very simple idea. Just give me a C and note it down. That's all about today's session. Shall we wind up? Before that, on testing, okay, in this week, right? One second. Yes, software testing. So in last class we have discussed a lot of things, and we have completed up to black box testing. Whether you are seeing code with respect to black box testing, say yes or no. We will have a small rapid fire to boost your energy, and then we will proceed forward. Whether you are going to have code, whether you are discussing about the code with respect to black box testing, say yes or no. Whether you are dealing with code with respect to black box testing, no is the answer. We are not worrying about code. We are only worrying about the behavior. Right? Can I able to see the screen right now? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? Yes, we are worrying only about எதை பத்தி நம்ம worry பண்ணிட்டே இருக்கிறோம். We are worrying only about the behavior. So we have dealt with three important things. That is called boundary value analysis, equivalence class partitioning, and then decision table based testing. So we have to discuss all. We have discussed all things, right? Okay, right. So all these things we have discussed. So today we are going to start the discussion. Code is no. Code is not black box testing, sir. Today we will discuss. Don't worry, right? So all these things we have discussed in the last session. So today we are entering into the white box testing. So there are different names for white box testing. White box testing is also called structural testing. Why it is called structural testing? We are going to deal with the code. Also it is called as a glass box testing. Why it is called a glass box testing? You are going to give the input, you are going to see the code that is present, it is processing the input, and you are going to deal with the output. You are going to see the code. That is why it is called what? Glass box testing.
ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சு ஒயிட் கலர்ல ஒரு தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்கன்னா நீங்க அதை பார்த்தோன்னு சொல்லிடலாம் தண்ணின்னு சொல்லிடலாம். ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிடலாம், ரஸ்னான்னு சொல்லிடலாம். சரியா? இதே நேரத்துல ஒரு டப்பர் வேர்ல வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேன் யூ சே தட்? கேன் யூ சே தட் வித்வுட் டேஸ்டிங் இட்? கேன் யூ சே தட் சார் இது உள்ள ரஸ்னா தான் இருக்கு சொன்னீங்கன்னா நீங்க மெஜிஷியன் சொல்லிடுவாங்க. ஹவ் யூ நோ த மேஜிக்? they will simply ask you the question, how you know the magic? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரியா? so that is the idea of structural testing or white box testing or glass box testing. சிம்பிளா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நான் ஏன் இதை இவ்வளவு டீடைலா திருப்பி பேசிட்டு இருக்கேன்னா, simply understand these are all the match the following questions. Simply understand these are all the match the following questions. White box testing is a complementary approach to functional testing. அப்படின்னா என்ன? functional testing னா black box testing. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அது என்னதான் சொல்லும்? அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் தான் பார்க்கும், அதோட பிஹேவியரை மட்டும் தான் பார்க்கும், அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காது. தட் இஸ் கால்டு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இட் இஸ் காம்ப்ளிமெண்டரின்னு அர்த்தம், ஆப்போசிட். காம்ப்ளிமெண்டரி என்ன அர்த்தம்? ஆப்போசிட்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் தான் நம்ம பார்ப்போம். சரியா? சரியா? we are going to examine the internal structure of the program. Yes, of course, because we are entering into the code. Okay, we are entering into the code. Again, two basic types. நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுல two basic types என்னன்னு பாத்தீங்கன்னா, static white box testing, dynamic white box testing. தெளிவா புரிஞ்சுக்குங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன போட்டிருக்கேன்? static white box testing, dynamic white box testing. சார் ஸ்டாட்டிக்னா என்ன சார்? ஸ்டாட்டிக்னா சார் through I. You are not going to execute the program. நல்லா புரிஞ்சுங்க. You are not going to execute the program. You are going to see the program and understand the bug and detect the bug. That is called static white box testing. அப்ப டைனமிக்னா என்ன சார்? Test the program by running it. அப்ப டைனமிக்னா என்ன? டைனமிக்னா என்ன? Run it and find it. Run it and find it. Clear now? Clear now? So these are all the basic, these are all the subtle differences. These are all the subtle differences with respect to the small white box testing approaches. We are going to deal a lot of things, my dear friends. Are you all ready? Shall we proceed forward? Make it fast. Make it fast. Just give me a C. Everyone. Just give me a C now. I want from everyone who are listening over here. Okay? Yes. Very good. Listen carefully now. Listen carefully. First one is called flow graph oriented approach. ஓகே, அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? பேசிக்கா நம்ம என்னவா பிரிச்சோம்? ரெண்டா பிரிச்சோம். பேசிக்கா என்னவா பிரிச்சோம்? ரெண்டா பிரிச்சோம். ஸ்டாட்டிக், டைனமிக்னு. அதை தவிர என்ன இருக்கு? ஃப்ளோ கிராஃப், கிராஃப் மேட்ரிக்ஸ், லூப் பேஸ்டு 3 இருக்கு. ஃப்ளோ கிராஃப், லூப் பேஸ்டு. ஃப்ளோ கிராஃப் பத்தி நான் பேசவே வேணாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இந்த ஃப்ளோ கிராஃப் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு பேர் தான் என்னது? சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. சே எஸ் சார், இதுதான சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஃப்ளோ கிராஃப் தான் கொடுத்திருந்தா, இப்பதான் எல்லாரும் ப்ராப்ளத்தை கரெக்டா சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டு காட்டினீங்க. கரெக்டா? ஃப்ளோ கிராஃப் பேஸ்ட் அப்ரோச் இஸ் நதிங் பட் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி, a simple notation for representing the control flow of the program. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? கண்ட்ரோல் ஃப்ளோன்னு அர்த்தம் ரெண்டா டிவைட் ஆகுதா? ஏவா பியா டிவைட் ஆகுதா? ஏ பி, இதுக்கு நடுவுல லூப் இருக்கா? இதெல்லாம் தான கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவீங்க. சே எஸ் ஆர் நோ? you are going to check the condition. Also you are going to check the loop. When you are combining both the concepts, then you can say that this is nothing but the cyclomatic complexity. Say yes or no? This is the very simple idea and we have proved. There are three ways. Way 1, way 2, way 3. டக்குனு ஒரு rapid fire போடுங்க பார்க்கலாம். Way 1, way 2, way 3. What is the way 1? With respect to regions. I want everyone to be active in the chat window. With respect to regions, what is region? V of G is equal to number of regions. Say sir, number of regions. Second, way 2. What is way 2? V of G is equal to, yes, fantastic. E minus n plus 2k. What is E minus n plus 2k? This is nothing but the graph oriented approach, and we are going to have the k value always, predominantly 99% time, always it will be, what is the value of k now? Come on, everyone. I want everyone to be active. Make it fast, my dear friends. What happened today? இன்னைக்கு விஜயதசமி பயங்கர ஆக்டிவா தான், அப்படியே மார்க்கா கன்வெர்ட் ஆகும் எல்லாமே. நான் காலையிலே பேசிட்டேன். சரியா? எல்லாமே மார்க்கா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார் நல்லா பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் மார்க்கா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப சொல்லுங்க, டக்குன்னு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். Always it will be what? 1. And the final one is with respect to predicates. What is predicate now? Number of conditions. So V of G is equal to, come on, P plus 1. V of G is equal to P plus 1. That's all. Right?
ரைட்? போலாம் வாங்க, அடுத்தது போலாம் வாங்க. ஓகேவா? லூப் டெஸ்டிங், graph matrix based approach. Okay, here we are going to represent it a 2-dimensional matrix that helps in determining the basic set. அப்ப என்னவா சார் ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னா 2-dimensional matrix. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா discrete structure படிச்சிருந்தாலோ இல்லனா like what to say that adjacency matrix படிச்சிருந்தாலோ graph theory ல, then it will be very helpful. Adjacency matrix, right? We are going to represent it in the form of adjacency matrix. போலாமா? listen carefully. Listen carefully. First நான் இத போடுறேன், அதுக்கு அப்புறமா அதுல நம்ம எப்படி ஆன்சரை டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். Kindly draw along with me. Okay, suppose if you want to draw with respect to rows and columns, I am going to give notes. With respect to rows and columns, I am going to give notes. So how many notes I will be having? According to this example, how many notes I am having? Make it fast. How many notes I am having? Everyone, 4 notes, namely 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Right? Okay வா? இப்ப பாருங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? 1ல இருந்து 1க்கு ஏதாவது போகுதா? எட்ஜ் இருக்கா? From 1 to 1 self loop no. அப்ப இங்க எதுவுமே இல்ல. From 1 to 2 it is possible, right? What is the name? No. From 1 to 2 it is possible, right? What is the name? No. A. From 1 to 2 it is A. From 1 to 3 whether it is possible? No. From 1 to 4 whether it is possible? No. Right? So from 2 to 1 it is a directional or it is a unidirectional or bidirectional? What you have at hand? Unidirectional or bidirectional? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன யூனிடைரக்ஷன் வச்சிருக்கீங்க? அப்ப 1ல இருந்து எங்க வருது? 2க்கு வருது. 2ல இருந்து 1க்கு போல. அப்ப இதுக்கு என்னது? ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஒண்ணும் கிடையாது. 2ல இருந்து 1 இல்ல. 2ல இருந்து 2 செல்ஃப் லூப் இல்ல. 2ல இருந்து 3 பாசிபிளா இல்லையா? 2ல இருந்து 3. From 2 to 3 possible or not? From 2 to 3 how many possibilities are there? From 2 to 3 how many possibilities are there? 2 possibilities are there. What are the possibilities? B comma C. You can go with B or you can go with C. Right? 2 to 4 any possibility? 2 to 4 any possibility? 2 to 4 yes, there is a possibility. 2 to 4 there is a possibility. That is nothing but D. Right? 3 to 1 any possibility? No possibility. 3 to 2 any possibility? No possibility. 3 to 3 any possibility? No possibility. 3 to 4 any possibility? No possibility over there. And from 4 what is the only one possibility you have? Answer me. From 4 ஒரே ஒரு possibility தான் இருக்கு. What is the only one possibility you have at hand? From 4 to 3. From 4 to 3 through E. From 4 to 3 through E. So that's all. Right? This particular graph matrix, நல்லா புரிஞ்சுங்க, this particular graph matrix is called sparse matrix. சார் என்ன சார் sparse matrix அப்படின்னா number of empty box தான் அதிகமா இருக்கு. number of empty box என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. number of empty box அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்னது? sparse matrix. அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்னது? sparse matrix. தெளிவா ஞாபகம் வச்சு. சரியா? Okay. So in hashing, in data structure there is one topic called hashing. சும்மா அப்படியே ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன், ஞாபகம் வச்சு. hashing. So we can represent this hashing with respect to matrix form, also with respect to linked list form. hashing மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், லிங்க்டு லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். மேட்ரிக்ஸ்ல எப்ப ரெப்ரசென்ட் பண்ணோம்? டென்ஸா இருந்தா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்பார்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம்னா லிங்க்டு லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது கோடு பேஸ்ட் क्वेश्चन வந்து அடிச்சு விட்டு வந்துரும். சரியா? மேட்ரிக்ஸ் எப்பவுமே எப்பதான் நம்ம போவோம்னா எல்லாமே ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம மேட்ரிக்ஸ்க்கு போனா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் 2 dimensional மேட்ரிக்ஸ் நீங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கிரியேட் பண்றது கஷ்டமா ஈஸியா? ஜஸ்ட் டெல் மீ a 2 dimensional matrix you are going to create in a programming language like C. You are going to create and you are not going to fill any marks and you are not going to fill any blanks. எதையுமே ஃபில் பண்ண போறது இல்ல. அவ்வளவு பெருசு கஷ்டப்பட்டு 16 வேல்யூ என்டர் பண்றதுக்கு வாங்கிட்டு 2 வேல்யூ என்டர் பண்ணா whether the time complexity is more or not? Whether the time complexity is more or not? Just tell me. More, right? அதனால தான் எங்க போறோம் நம்ம?
அதனால எங்க போறோம், லிங்க் லிஸ்ட்டுக்கு போறோம். ஜஸ்ட் மேக் a note of this point, very very important point. In examination you might get asked about it. Right. I'm going to proceed forward. Just give me a C in the chat window. Shall we proceed forward? I want everyone to reply. Everyone, make it fast. இங்க பாருங்க, அடுத்து ஃபைனல் ஒன் பாருங்க, லூப் டெஸ்டிங் என்ன இருக்குது, சிம்பிள் லூப், நெஸ்டட் லூப், கான்காட்டினேட்டட் லூப், அன்ஸ்ட்ரக்சர்ட் லூப் எல்லாமே இருக்கு. சிம்பிள் லூப், நெஸ்டட் லூப். சிம்பிள் லூப்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு லூப் இப்படி இருக்கு, இது சிம்பிள் லூப். நெஸ்டட் லூப்னா என்ன, லூப்புக்குள்ள லூப். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் சொல்லி தந்தோம் இல்லையா, அதுதான் என்னது நெஸ்டட் லூப். கான்காட்டினேட்டட் லூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு லூப் அதுக்குள்ள ஒரு லூப், இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள லூப் 3 தனித்தனியான லூப் இருக்கு. இதுக்கு பேர் கான்காட்டினேட்டட் லூப். இதுக்கு பேர் என்னது, கான்காட்டினேட்டட் லூப். 3 இது ஒண்ணா அட்டாச் ஆகி வருது. அன்ஸ்ட்ரக்சர்ட் லூப் எந்த ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் லூப் இது எல்லாமே இருக்கிறத நம்ம டெஸ்ட் பண்றதா. எதை வச்சு டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஏன் சார் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்? பிகாஸ் we are going to see the code. That is why it is possible. Just note மட்டும் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இந்த டைப்ஸ் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் டீடைல்ஸ் இதுல தேவை கிடையாது. ரைட்டா? I am proceeding forward right now. Listen carefully. Integration testing. ஒரு क्वेश्चन கம்பல்சரி கேட்பான், 2 மார்க் கேரண்டி. தெளிவா கவனிச்சு. இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்ன, எதுல முக்கியமா ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, இன்டராக்ஷன் பிட்வீன் த மாடியூல்ஸ். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, we are going to check out how well the interface is working. Say yes or no. How well the interface is working. என்ன சார் பொசுக்கு இன்டர்ஃபேஸ் பேசி? ஆமா ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இந்த சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ணேன், நிறைய மாடியூலா டிவைட் பண்ணேன். M1, M2, M3, M4ன்னு நிறைய மாடியூலா டிவைட் பண்ணேன். இதுல M1 கரெக்டா வேலை தான் பார்த்தேன், M2 கரெக்டா வேலை செய்த பார்த்தேன், M3, M4 எல்லாம் கரெக்டா தனித்தனியா வேலை செய்தான்னு பார்த்தேன். எல்லாம் எப்படி வேலை செய்தான்னு பார்த்தேன், தனித்தனியா வேலை செய்தான்னு பார்த்தேன். இது என்ன டெஸ்டிங்? தனித்தனியா வேலை செய்தான்னு பார்த்தேன். என்ன டெஸ்டிங்? கமான். M1 ஒர்க் பண்ணுதா, M2 ஒர்க் பண்ணுதா, M3 ஒர்க் பண்ணுதா, M4 ஒர்க் பண்ண, தனித்தனியா பார்த்தேன். என்ன டெஸ்டிங் அது? யூனிட் டெஸ்டிங். என்ன டெஸ்டிங் அது? யூனிட் டெஸ்டிங். சரியா? இது தனித்தனியா வேலை செய்தான்னு பார்த்துட்டு வேலை செய்துன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணு. இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி, இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணு. அதுக்கப்புறமா இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி, தட் இஸ் கால்ட் வாட்? இன்டகிரேஷன் டெஸ்டிங். எதுக்காக பண்றேன்? அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நான் ஜாயின் பண்ணும்போது எந்த சிக்கலும் இல்லையா, அவங்களோட இன்டர்ஃபேஸ் கரெக்டா வேலை செய்தா, இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணது எந்த இன்டர்ஃபேஸ் கரெக்டா, இந்த இன்டர்ஃபேஸ், அதுதான் இன்டர்ஃபேஸ் செக் பண்ணும். whether the interface is working பக்கா or not. அதுதான் நம்ம எங்க செக் பண்றோம், இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல செக் பண்றோம். இதை பத்தி நம்ம டீடைலா பேசியாச்சு. டைப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமான 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டப்னு ஒன்னு யூஸ் பண்ணுவான், டிரைவர்னு ஒன்னு யூஸ் பண்ணுவான். இதை யூஸ் பண்ணி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதை நான் டீடைலா சொல்லித்தரேன், அடுத்த ஸ்லைட்ல தெளிவாக கவனிச்சுங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் டெஸ்டிங்? டாப் டவுன், பாட்டம் அப், சாண்ட்விச், பிக் பேங். ஓகேவா? டாப் டவுன் அர்த்தம் we are moving in this direction. Bottom up na enna artham? We are moving in this direction. Sandwich na enna artham? When you will say sandwich, when you will use the word sandwich, ஒரே ஒரு விஷயம் கையில இருக்கும்போது சாண்ட்விச் யூஸ் பண்ணுவீங்க, 2 விஷயம் கையில இருக்கும்போது சாண்ட்விச் யூஸ் பண்ணுவீங்க. Sandwich means one thing or two things, right? 2 things, bread, butter, or bread and masala. Then you will say sandwich. So sandwich means it is nothing but top down plus bottom up. Listen carefully. Sandwich means top down plus bottom up. 2 things. நீங்க தான் சொன்னீங்க 2 things. Sandwich means top down plus bottom up. Big bang is separate. I will explain it. Okay. Have you all noted down the types? Just give me a see in the chat window. The chat window நீங்க ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு. இந்த மாதிரி மூவ் ஆக கூடாது. வேகமா மூவ் ஆகும். வேகமா மூவ் ஆகணும். வாங்க. இப்ப பாருங்க. ஒன்னொன்னா போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன சொல்றேன், டாப் டவுன். அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன், டைரக்ஷன் என்ன சொன்னேன், டாப் டவுனுக்கு. இதுதான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். டாப் டவுனுக்கு என்ன டைரக்ஷன் சொன்னேன், டாப்ல இருந்து மேல இருந்து கீழே வருது. அப்ப டாப் லெவல் மாடியூல்ஸ் ஆர் டெவலப்டு அண்ட் டெஸ்டட் ஃபர்ஸ்ட். டாப் லெவல். அப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன். அப்புறமா எகைன் நான் இதை டிவைட் பண்ணேன். ஓகே, இப்படி டிவைட் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க. இப்ப டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணுவேன், அப்புறமா இதை டெஸ்ட் பண்ணுவேன், அப்புறமா போய் இதை டெஸ்ட் பண்ணுவேன். கிளியரா? சோ the order we are maintaining is this, right? Just give me a see if it is okay.
just give me, see if it is okay. சொல்ற கதை புரியுதா? ஸ்டோரி புரியுதா? ஸ்டோரி புரியுதா? ரைட்டா? ரைட்டா? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு கதை புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ஒரே நிமிஷம். Just check out the slide now. Just check out the slide now. Suppose if I am testing over here, I am saying that let's say this is M1. M1 is depending on S and P. Say yes or no? Say yes or no? M is depending on S and P. Say yes or no? Say yes or no? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இந்த மாடியூல நான் டெஸ்ட் பண்ண போறேன்னா இதுக்கு கீழே இருக்கிற மாடியூல் ரெடியா இருந்துச்சுன்னா தான் என்னால டெஸ்ட் பண்ண முடியும் எஸ் அண்ட் பி. பட் நான் என்ன பண்றேன், ஐ எம் யூசிங் தி டாப் டவுன் அப்ரோச். ஸோ நான் இப்போ எதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவேன், எம் தான் டெஸ்ட் பண்ணுவேன், அப்புறமா இந்த பக்கமா போவேன், அப்புறம் தான் எஸ் அண்ட் பிக்கு வரும். அப்ப இந்த நேரத்துல எஸ்க்கு பிக்கு நம்ம என்ன சார் பண்றது? இந்த நேரத்துக்கு அப்பதான் நான் என்ன பண்றேன், டம்மி பாட்டம் லெவல் மாடியூல்ஸ் ஆர் ரெக்வயர்ட், தட் இஸ் கால்ட் ஸ்டப். டம்மி ஐ எம் நாட் கிரியேட்டிங் ஒரிஜினல் எஸ் அண்ட் பி நான் கிரியேட் பண்ண மாட்டேன். எஸ் அண்ட் பிக்கு பதிலா நான் என்ன வச்சிருப்பேன், டம்மியா வச்சிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன் 2010 ஓகே, தமிழ்நாட்டுல வந்து இந்த சட்டமன்றத்தை வந்து இந்த இப்போதைக்கு ஓமத்தூரார் மருத்துவமனையா இருக்கு. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, சென்ட்ரல் பக்கத்துல இருக்கு. பாத்திருக்கீங்களா ஓமத்தூரார் மருத்துவமனை? பாத்திருக்கீங்களா எல்லாரும்? இப்போதைக்கு ஓமத்தூரார் பிளாக் கலர் பில்டிங் ஒண்ணு இருக்குமே, பாத்திருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணாங்கன்னா 2010ல தான் அதை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது என்னத்துக்கு கிரியேட் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியா லைக் இந்த சட்டமன்றமா ஆக்கிறதுக்காக அதை கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து மன்மோகன் சிங்ங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இப்ப டேட்லாம் வாங்கி எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க. டேட்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு, ஓபன் பண்ணிக்கிறதுக்கு வராரு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த பினிஷிங் ஆகல. எது பினிஷிங் ஆகல? அந்த பில்டிங் அவங்க நினைச்ச மாதிரி பினிஷிங் ஆகல. உடனே என்ன பண்ணாங்க, தோட்டாதரணின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, ஒரு ஆர்ட் டைரக்டர், படத்துக்கெல்லாம் செட்டு போடுறவர், அவரை போய் கூட்டின்னு வந்தாங்க. அவரை போய் கூட்டின்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பில்டிங்கு பினிஷ் ஆகாத இடத்துல எல்லாம் டம்மியா பினிஷ் ஆன மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணாங்க, பாதி பில்டிங்க கரெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. அப்ப அன்னைக்கு அவங்க வந்து ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்டப். ஸ்டப் என்ன புரியுதா? இட்ஸ் நாட் ஒரிஜினல், இட்ஸ் செட்டிங் just for that sake purpose. Whether the idea is clear no? அப்ப ஸ்டப்னா என்ன? ஸ்டப் எங்க வருவான், டாப் டவுன்ல வருவான். டாப் டவுன்ல வரும். சொல்றது புரியுதா? இதுதான் விஷயம். இது அப்படியே பாட்டம் அப்னா அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கலாமா? அப்ப என்ன ஆகும், பாட்டம் லெவல் மாடியூல்ஸ் ஆர் டெவலப்ட் அண்ட் டெஸ்டட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டம்மி டாப் லெவல். இங்க பாருங்க, பாட்டம் அப். அப்ப எதை டெஸ்ட் பண்ண போறேன் நானு? அப்ப நான் பாட்டம் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நான் அப்ப யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணுவேன், எஸ் டெஸ்ட் பண்ணுவேன், பி டெஸ்ட் பண்ணுவேன். நான் எஸ் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு M1 வேணுமா வேணாமா? பி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு M1 வேணுமா வேணாமா? ஜஸ்ட் டெல் மீ. எனக்கு வேணும் இல்ல, அப்ப என்கிட்ட இருக்காது. அப்ப நான் என்ன பண்றேன், இதை என்ன சொல்றேன், டிரைவர்னு சொல்றேன். எங்க சொல்றேன், பாட்டம் அப்ல என்னன்னு சொல்றேன், அது பேரு டிரைவர்னு சொல்றேன். கதை புரியுது? ரைட்டா? பாட்டம் அப்ல அது பேர் என்ன சொல்றேன், டிரைவர்னு சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தமிழ்ல என்னது, இன் தமிழ் இட் இஸ் கால்டு கில்லி, இன் தெலுங்கு இட் இஸ் கால்டு ஒக்கடு. அவ்வளவுதான் பாயிண்ட். சொல்றது புரியுதா? ஒரே படம் தான். தமிழ்ல என்ன வந்துச்சு, கில்லின்னு வந்துச்சு, விஜய் நடிச்சிருந்தாப்புல. தெலுங்குல என்ன வந்துருந்துச்சு, ஒக்கடு வந்துச்சு, மகேஷ் பாபு நடிச்சிருந்தாரு. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப புரியுதா? ரெண்டுமே டம்மியா தான் இருக்கு. ஆனா டாப்ல இருந்து டாப் டவுனுக்கு வரும்போது அதுக்கு பேர் என்னது, ஸ்டப். இதுவும் டம்மி தான். பாட்டம் அப்புக்கு போகும்போது அதுக்கு பேர் என்னது, டிரைவர். அதுவும் என்னது, டம்மி தான். நேம மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு. கிளியரா? இதுக்கு மேல நீங்க மறக்கவே கூடாது. ஓகே, shall we proceed forward? முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்ப டிரைவர், எப்ப யாரு, ஸ்டப். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அடுத்தது இன்டகிரேஷன் சொல்லிட்டேன். இன்டகிரேஷன்ல சாண்ட்விச் சொல்லிட்டேன். கம்பைன்ஸ் போத் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் such that layer is identified in between. சாண்ட்விச் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்படி ஒரு பிரெட் வச்சுட்டா சாண்ட்விச் எங்க இருக்கும்? ஏன் சார் சாயங்காலம் 6:30 மணிக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமா சார் இது அப்படின்னா, சாண்ட்விச் will be in this part, right? So from this part if you are moving, it is called top down. From this part if you are moving, then it is called bottom up. That is called sandwich part. யாராவது என்கிட்ட பேச முயற்சி பண்றீங்களா? புவனேஸ்வரி மேடம்,
ஆமா சார், பாட்டம் அப் டயக்ராம் சார். பாட்டம் அப் டயக்ராம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, டாப் டவுன் டயக்ராம் பாத்தீங்க இல்லையா? அதுல டவுன்ல இருந்து பார்த்தா பாட்டம் அப். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ், அடுத்தது M1. அப்ப இந்த ஃப்ளோல போனா பாட்டம் அப். கிளியரா? கிளியரா? தெரியல சார், எங்க போட்டு தெரியலையா? ஓகே. ரைட் சைடு தோ பாருங்க, ஐ அம் ஹியர். தெரியறனா? எஸ் சார், எஸ். இங்க பச்சை கலர்ல போட்டுருக்கதா, கீழ இருந்து மேல போனா அவ்வளவுதான். லிசன் ஹியர். இல்ல, நம்ம இன்வெர்ட் பண்ணி போட கூடாது. ஸ்மால் எக்ஸாம்பிள் ஐ வில். சரி, இன்வெர்ட் பண்ணி போட கூடாதா? பட் டயக்ராம் வந்து இதே மாதிரி ஹையரார்கி மேல இருந்தா கீழே வரணுமா? நான் டயக்ராம்ல உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து பை டைரக்ஷனலா கொடுத்துட்டேன். டைரக்ஷனே நான் கொடுக்கல பாருங்க. சரியா? ஐ அம் நாட் கிவிங் எனி டைரக்ஷன் இன்டென்ஷனலி. ரைட்? எஸ். ரைட். சோ இங்க பாருங்க, இது S, இது P ன்னு வெச்சுங்க. I will unit test these two things. When I am integrating it, I need this one. So in this flow, this is called a driver. Okay sir. Bottom. Clear now? Clear sir. Clear sir. Right. Shall we proceed forward? Yes. Sandwich, okay. Sandwich for everyone. Just give me a C for sandwich. Just give me a C for sandwich. Make it fast. Right. Right. Big bang. Big bang. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எஸ் நோன் மட்டும் சொல்லுங்க. Whether it is top down, whether it is bottom up or sandwich, we are dealing with one item called with respect to top down, we are going for stub. With respect to bottom up, we are going for driver. That means we are dealing with some dummy particles. From dummy particles, we are dealing with some dummy particles. Okay, why? Because we are not testing independently, we are depending on the top level module or bottom level module. In order to overcome that, we are going for a big bang. That means we are going to test all the modules independently. Independently என்ன அர்த்தம்? எனக்கு அவைலபிலிட்டி, அந்த மாடியூலோட பார்ட் எனக்கு அவைலபிள் ஆன உடனே நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் மத்த எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். சரியா? எனக்கு அந்த மாடியூலோட பார்ட் அவைலபிள் ஆன உடனே ஒட்டு மொத்தமா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இண்டிபெண்டன்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன். இதுதான் பிக் பேங்கோட முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? சோ இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு டெஸ்ட் பண்ண போறோம். இதுல என்ன டெஸ்ட்? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். Whether it deals with functional requirement or non-functional requirement. Make it fast. Compulsory 2 mark. Performance testing. Functional requirement, non-functional requirement. Make it fast. Non-functional requirement. Everyone, non-functional requirement. Very, very important. Okay va? So இதுல இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேரை ஃபைனலா என்ன பண்ணிடுவீங்க? ஹோலா டெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல. இதான் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான கீவேர்ட் இண்டிபெண்டன்ட். எப்படி சார் இது இண்டிபெண்டன்ட்? பிகாஸ் நான் வந்து டாப் டவுன் கூட்டிட்டு போல தனியா தான் பண்ண போறேன். அதனால இதுக்கு பேர் என்னது? இண்டிபெண்டன்ட். முடிஞ்சு போச்சு. Integration testing over. Just give me a big C that we have successfully